வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாகனத்தில் பயன்படுத்தக்கூடிய விளக்கு வகைகள். முதலாக வாகனத்தில் பயன்படுத்தப்பட்டது கார்பைடு என்று சொல்லக்கூடிய லைட். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த குண்டு பல்பு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லைட்டு வந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பரிணாமம் வளர்ச்சி பெற்று அடுத்த கட்டமாக எலக்ட்ரிக் லைட் வந்து இந்த எலக்ட்ரிக் லைட்டுக்கு அப்புறம் வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோஜன் லைட்டு. இந்த ஹலோஜன் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கனரக வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லேம்புடைய கண்ணாடியில் பாதி வட்டத்துக்கு கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. மேலே வந்து பாதி பார்த்திங்கன்னா கருப்பு பெயிண்ட் இருக்கும், கீழே மட்டும்தான் அந்த கிளாஸு ஓப்பன் இருக்கும். எதனாலும் பார்த்தீங்கன்னா எதிரில் வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு கண் வந்து கூசும். ஐபீமே யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னும் போது கண்ணு கூசும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை தவிர்ப்பதற்கு நீங்கள் எந்த பீமில் வந்தாலும், ஐபீமில் வந்தாலும் சரி லோ பீமில் வந்தாலும் சரி, ஒரே மாதிரியாக வெளிச்சம் வந்து கீழே ரோட்டில் மட்டுமே அடிக்கிற மாதிரி முந்தைய கால வாகனங்கள் வந்து அந்த கருப்பு கலர் பெயிண்ட்டு வந்து அடிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனான் லைட்னு வந்துருச்சு. இந்த லைட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லேம்போடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாகிருச்சு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சட்டி மாதிரி பெருசாக இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துருக்காங்க. அப்போ சின்னதாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய வெளிச்சம் வந்து அதிகப்படியான வெளிச்சத்தை வந்து வெளியே வருது. அப்படி அதிகப்படியான வெளிச்சம் வந்து வெளியே வரும்பொழுது எதிரில் வரக்கூடிய வாகன ஓட்டி வந்து கண் வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேன், கண் கூசல் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ விபத்து நடக்கிறதுக்கு 100% இந்த வாகனத்தில் வரக்கூடிய இந்த ஒளியை வந்து காரணமாக இருக்குது. 90% ஓட்டுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஐபீமில் தான் வந்து வராங்க, லோ பீம் பயன்படுத்துகிறதே கிடையாது. எல்லா வாகனத்துலேயும் பார்த்திங்கன்னா காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், கனரக வாகனம் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 2 சுவிட்ச் இருக்கும். ஐபீம் லோ பீம்னு 2 சுவிட்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து அந்த லோ பீம் சுவிட்சை யூஸ் பண்ணுறதே கிடையாது. எப்பயுமே ஐபீம்லேயே தான் போகிறாங்க. நேஷ்னல் ஹைவேஸ் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து நீங்கள் ஐபீமில் போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஓகே. அங்கே வந்து குறுக்கில் யாரும் வரமாட்டாங்க. குறுக்கில் வந்து கிராசிங் இருக்கிறதுல மட்டும்தான் வந்து குறுக்கில் வந்து வருவாங்க. ஆனால் இதுவே வந்து நீங்கள் ஒரு வழி பாதையில் போகிறீங்க, இல்லை ஒரு தெருவில் போகிறீங்க அப்படின்னா அங்கே எதுக்கு நீங்கள் ஐபீமில் போகிறீங்க? அந்த இடத்துல ஐபீம் போக வேண்டிய தேவை என்ன? ஏன்னா அங்கே வந்து மக்களுடைய கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். அதிகமான இருசக்கர வாகனம் போகக்கூடிய இடத்துல வந்து காரில் போகிறவங்க ஐபீமில் வராங்க. அப்போ கார்லேயோ இல்லை ஒரு பஸ்ஸோ ஒரு லாரியோ கனரக வாகனமோ ஐபீமில் வருது அப்படின்னா எதிரில் வரக்கூடிய நபர்களுக்கு பார்வை வந்து ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இருக்கிறதே குறுகிய சந்தாக இருக்கும், ஒரு வண்டி தான் போகிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு பஸ்ஸு இல்லைனா ஒரு லாரி, அந்த மாதிரி ஒரு கனரகம் வாகனம் செல்லக்கூடிய ஒற்றை வழி பாதையில் ஐபீம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எதிரில் வரக்கூடிய மக்களுக்கு பார்வை ஒன்றுமே தெரியாது. ஓகேங்களா? நீங்கள் காட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே ஐபீமில் போகலாம், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஐபீமில் போகும்போது உங்களுக்கு ரோடு சாலையினுடைய பார்வை வந்து தெளிவாக தெரியும். இதுவே ஒரு தெருவில் போகிறீங்க, ஒரு கிராமத்தில் ஒரு குறுகிய பாதையில் போகும்போது தயவு செய்து வாகன ஓட்டிகள், நீங்கள் கார் ஓட்டினாலும் சரி கனரக வாகனம் ஓட்டினாலும் சரி லோ பீமை பயன்படுத்துங்க. லோ பீமை பயன்படுத்தினால் மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜெனான் லைட்டில் வந்து எதிரில் வர வாகனத்துக்கு தெளிவாக சாலை வந்து தெரியும். இனிமேல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இது ஒரு அவேர்னஸாக எடுத்துகிட்டு அனைத்து வாகன ஓட்டிகளும் கண்டிப்பாக லோ பீம் லைட்டை பயன்படுத்துங்க. ஐபீம் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே ஐபீம் பயன்படுத்துங்க. இல்லை யாருமே இல்லாத போது நீங்கள் வந்து ஐபீமில் போக குறுக்கில் வந்து எதிர்த்தாப்பில் ஒரு வாகனம் வருது அப்படின்னா கண்டிப்பாக டிம் பண்ணுங்கள், லோ பீம் பண்ணி வண்டி ஓட்டுங்க. லோ பீம் ஐபீம் பண்ணுறத வந்து ஃபஸ்ட்டு முதல்ல வந்து அதை பயன்படுத்துங்க. அந்த சுவிட்சை பயன்படுத்தினா மட்டும்தான் உங்கள் வாகனம் ஓட்டுவதற்கு உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இரவில் தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் செய்யக்கூடிய வாகன ஓட்டிகள் முதலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிம் பண்ணி ஆஃப் பண்ணி சைடு எடுப்பாங்க. லோ பீம் ஐபீம் மாற்றி போட்டு அந்த வண்டிக்கு சைடு எடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாரனை மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க, லோ பீம் ஐபீம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஏர் ஹார்ன் இருக்குது, எலக்ட்ரிக் ஹார்ன் இருக்குது, 2 மாற்றி அடித்து அதிக ஒளி எழுப்பி தான் வந்து சைடு வாங்குறீங்க. ஆனால் அந்த டிம்மை வந்து யாரும் பயன்படுத்துறது கிடையாது. வாகன ஓட்டிகள் கண்டிப்பாக
டிம் லைட்டை பயன்படுத்தி வாகனத்தை ஓட்டுங்க. பரிணாம வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் அல்லது அதுக்கீழே ஸ்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேசர் லைட்டு எல்இடி லைட்னு வந்துருச்சு. எல்லா கார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லேம்பு கீழே அது ஒரு ஸ்டைல், அது ஒரு டிசைனுக்காக வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து லேசர் லைட்டை கொடுத்துருக்காங்க. அது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஹெட்லைட்டை மட்டும் தயவு செய்து அனைத்து வாகன ஓட்டிகளும் ஐபீம் லோபீமை பயன்படுத்தி வாகனத்தை பாதுகாப்பான முறையில் இயக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.